வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th காமர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கனாவே போதும், டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் வாங்கலாம். இதோட 2 மார்க் 3 மார்க் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலாக போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாமே பிடிஎஃபாக வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போய் படிக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, இது ஆல்ரெடி வந்து ஒரு 2 டைம்ஸ் போட்டதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் தனியா, 3 மார்க் தனியா, 5 மார்க் தனியா போட்டிருந்தேன். ஸோ அது கூட என்ன கேட்டீங்கன்னா ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸும் போட்டு அதையும் வந்து நான் பிடிஎஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிருப்பேன். இப்போ ஒரு சிலர்லாம் கேட்டீங்க தமிழ் மீடியத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து கொஸ்டின் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே காமன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே கொஸ்டின் நம்பர் தான், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே கொஸ்டின் நம்பர் தான். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7-5 மார்க் வந்து டெஃபினட்டாவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ நான் இதுவே ரொம்ப கஷ்டம் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் படிச்சுட்டு இந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனும் அண்ட் தென் 12 to 17 வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த லெசன்ஸ் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சீங்கன்னாவே போதும். கண்டிப்பா நீங்க வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு 70 மார்க் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்க இதை மட்டும் வந்து பார்த்தாலே போதும், ஈஸியா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதை புரிஞ்சு நீங்க எழுதுனீங்கன்னாவே போதும். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களால 3 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாவே வாங்கிடலாம். 2 மார்க் 3 மார்க்ல ஸ்கோர் பண்றதை விட பாத்தீங்கன்னா 1 மார்க்லயும் 5 மார்க்லயும் தான் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டின் படிக்கிற கஷ்டமா இருந்தாலும் அந்த ஹெட்டிங்கை படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 2 டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால நல்லாவே வந்து மெமரி பண்ணிக்கோங்க. 10 டிஃபரன்ஷியேட்ல 2 டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது 10 மார்க் சுலபமா நம்ம கையில கிடைக்கக்கூடியது. ஸோ நம்ம கையில இருக்கிற அந்த ஜாக்பாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டிஃபரன்ஷியேட்டும் 1 மார்க்கும் ரொம்ப நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த 5 மார்க்கை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஸோ இந்த சாப்டர்ல இந்த 5 மார்க்கை மட்டும் நீங்க படிங்க. கண்டிப்பா 5 மார்க் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இதே வந்து ஷார்ட்டா ஆன்சரா வேணும்னாலும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். பிடிஎஃபாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெலகிராம் குரூப்ல அனுப்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ பப்ளிக்ல ஆர்ட்ஸ் குரூப் ரிலேட்டடா இந்த மாதிரி வீடியோஸ் போடணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணாலும் அதுக்கான வீடியோஸை வந்து நான் போட ரெடியா இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். கம்மிங் மண்டே ஒரு சில டிஸ்ட்ரிக்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதுக்கு இதை மட்டும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். இதுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பப்ளிக்கு யூஸ் ஆகும். பப்ளிக்கு படிச்சுக்கலாம், இன்னும் 1 வீக் முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.